நமக்கே இங்கே 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் அதெல்லாம் யோசிக்காம நைட்ல இருந்து எதுக்குடா வினோத்தனை மணி பாக்ஸ் எடுத்தாரு, எதுக்குடா எடுத்தாருன்னு போட்டு நைட்லேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து ஃபேக் நியூஸ்ன்றாங்க, இல்லை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க, இல்லை பிஆர் டீம் பண்ணுற வேலை அப்படின்றாங்க. அப்படியே இருந்தாலும் எதுக்குடா அவர் மணி பாக்ஸ் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அவர் தான் டைட்டில் வினர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். திடீர்னு அவர் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாருன்னு நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோன்னே எல்லாருமே வந்து செம அப்செட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், ஒர்த்தான ஒரு டைட்டில் வினருக்கு ஒர்த்தான ஒரு பர்சன்னா அவர் தான். அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் மன வருத்தம் தான். என்னதான் இருந்தாலும் வந்து வினோத்தனா வந்து மக்களோட மனசில் ஒரு டைட்டில் வினர் அப்படின்னு இந்த சீசனில் இவர் தானே டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் ஆகிட்டார். அதனால் அதை வந்து யாருனாலையும் தவிர்க்க முடியாது. என்ன ஒன்று அப்படின்னா, இந்த தங்கத்துக்காக பல வருஷமாக ஒருத்தன் வந்து குழி தோண்டிட்டு இருப்பான். 2 அடியில் தங்கம் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 2 அடியை தோண்டாமல் அவன் வெறுத்து போயிருப்பான். அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா டைட்டில் வினர் அடிச்சிருக்கலாண்ணே. சரி, ஓகே. என்னதான் இருந்தாலும் எல்லாரும் உங்கள் கூட தான் நிற்பாங்க.